வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாம் உங்கள் கேலரியில் ஷோவ் ஆகலை அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ குரூப்ஸில் இருந்தோ சேட்ஸில் இருந்தோ ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க, மீடியா ஃபைல்ஸ், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், அது உங்கள் கேலரியில் ஷோவ் ஆகலை அப்படின்னா அது எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் ஹோம் பேஜில் இந்த மாதிரி இருப்பீங்க. ரைட் சைடு டாப்பில் ஒரு 3 டாட் இருக்கும். டேப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வரும். அதில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு சேட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் சேட் செட்டிங்ஸில் மீடியா விசிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆஃபில் இருந்திருக்கும். அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக டவுன்லோட் ஆகிற ஃபைல்ஸ் வந்து கேலரியில் ஷோ ஆகாது. ஸோ இந்த மீடியா விசிபிலிட்டி பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேல் எந்த ஃபைல் உங்கள் வாட்ஸ்அப்பில் டவுன்லோட் ஆனாலும் உங்கள் கேலரியில் ஷோ ஆகும். ஸோ இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணி வைக்கிறது மூலிமா உங்கள் பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிடலாம். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.